ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி. இப்போ வந்து இதில் ஆயில், நெய், நம்ம மசாலா ஐட்டம்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இதில் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 300 கிராம் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து பொன்னிறமாக நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதில் வந்து ஒரு பச்சை மிளகா, 2 முந்திரி, சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு கை அளவு வந்து நம்ம புதினா, 2 பட்டை இதை பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதில் வந்து நம்ம ஸ்பூன் அளவு இதில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நிறைய போட்டோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் ஆகும். அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அரிசியும் அதே அளவு எடுத்துருக்குறோம். அது எப்படி அதுக்கேற்ற அளவு நம்ம எல்லாமே ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அந்த புதினா அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சோன்னே அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக கொஞ்சம் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு 3 தக்காளி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு கையளவு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ நம்மளுக்கு வதங்கணும். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு லைட்டாக தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மசாலா நம்ம போட்டு எல்லாமே வந்து ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தயிர் வந்து நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன்லேயே கூட தயிர் நம்ம அரைச்ச அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம போட்டு நல்லா ஊற வச்சியும் போடலாம். நம்ம இப்படியும் போட்டு செய்யலாம். இதை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வச்சுட்டு சிறிது கொஞ்சம் நல்லா வரும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 3/4 கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் மசாலா எல்லாம் வந்து ஒன்றா கொஞ்சம் சேரணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாம் சிக்கன் எல்லாம் ஒன்றா ஆகிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி 3/4 கிலோவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அளந்து அதை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு எல்லாம் வந்து வரும். இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ இதை மூடிடலாம். இது மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சுன்னா நல்லா ஒரு பிரியாணி. குக்கரில் ஒரு விசில் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேஸ்ட்டு தோசைக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல தோசைக்கல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தோசை கொஞ்சம் சரியாக வராது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆக்கிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயும் அந்த டம்மில் இருந்துச்சுன்னா அது பிரியாணி நல்லா சாஃப்டாக நல்லா. இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா பலன்னு நல்லா வந்திருக்கு. சாப்பாடெலாம் உடையாமல் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ
பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.